ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான தடைகளும் நீங்கி வாழ்க்கையிலே இன்ப நிலையை எய்தலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 13/12/2025 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் விஸ்வாவசு, தமிழ் மாதம் கார்த்திகை, 27வது நாள். இன்றைய விசேஷம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் திருமஞ்சன், திருவாஞ்சியம் முருகன் வீதி ஊழா, கருட தரிசனம் நன்று, ஆனாய நாயனார் குரு பூஜை, நவமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி நவமி இரவு 8:49 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் காலை 10:30 வரை. யோகம் மரண யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், இன்று மேல் நோக்கு நார். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மாத விலக்கு கோளாறு தோஷம் நீங்க. பெண்களுக்கு மாத விலக்கு என்பது உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கை வகிக்கிறது. சிலருக்கு மாத விலக்கு ஏற்படுவதிலே சிக்கல் ஏற்பட்டு ஆரோக்கியம் பாதிக்கும். இது எதனால் ஏற்படுகிறது என்பதை பெண்கள் ருது ஜாதகத்தில் மட்டுமே நிச்சயமாக கணிக்க முடியும். இப்பொழுதெல்லாம் நகரங்களில் ருது விவரம் குறித்து ஜாதகத்தை பெரும்பாலும் நபர்கள் எழுதுவதே இல்லை. இது கிராமத்தில் மட்டும்தான் நடப்பில் இருக்கிறது, நகரத்தில். அதனால் நகர பெண்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது ஜாதகம் வைத்திருந்தால் அது பிறவி ஜாதகம் அல்ல, ருது ஜாதகம். அந்த ருது ஜாதகம் இருந்தால் எந்த கிரகத்தினுடைய பாதிப்பு இந்த மாத விலக்கு கோளாறை அதிகப்படுத்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.
ஒருவரது ருது ஜாதகத்தில் ராகு கேது சனி ஆகியோர் சம்பந்தம் பெற்றார், அதாவது 60 நாட்களுக்கு ஒரு முறைதான் மாத விலக்கு ஏற்படும். சனியும் செவ்வாயும் பார்த்து கொண்டால் மாத விலக்கிலே கோளாறு ஏற்படும். செவ்வாயும் ராகுவும் சனியுடன் இணைந்து லக்னத்தில் 8 இருந்தால் மாத விலக்கு கோளாறு ஏற்படும். இதற்கான மருத்துவம் செய்து கொள்பவர்கள் பரிகாரத்தையும் சேர்த்து செய்தார் கோளாறு நீங்குவதோடு தைரியமாய் திருமணம் செய்து கொள்ளலாம். மனதிலே புத்துணர்ச்சி பிறக்கும். முதலாவது பரிகாரம், மாத விலக்கு கோளாறுக்கு செவ்வாய் சனி ராகு கேது ஆகிய 4 பேர்கள் மட்டும்தான் காரணம். இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவற்றை வணங்குவதன் வாயிலாக மாதவிலக்கு கோளாறு தோஷம் விலகும். இது போன்ற கோளாறு உள்ளவர்கள் உங்கள் பகுதியிலே உள்ள அமைந்துள்ள நவகிரக சந்நிதியிலே 15 நாட்களுக்கு ஒரு முறை சனிக்கிழமையில் மட்டும் செவ்வாய் ராகு கேதுவுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். தனி பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். இவ்வாறு வழிபட்டு வந்தால் மாதவிலக்கு கோளாறு தோஷம் நீங்கும். இரண்டாவது பரிகாரம், ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாதவர் ஆலமர விழுதுகளில் உள்ள அடிகுருத்தை எடுத்து அதனை அரைத்து பசும்பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். 15 நாட்களுக்கு ஒரு முறை இவ்வாறு சாப்பிட்டால் மாத விலக்கு கோளாறு நீங்கும். நாளைய தினம், கணவனால் மனைவிக்கு வரும் கண்டம் நீங்க இதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, இதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற வழி காட்டுகின்ற மிக மிக முக்கியமான பகுதியாய் விளங்குகின்ற இந்த பகுதியை அன்பர்கள் கூர்ந்து கவனித்து நற்பலனை பெற்று பிறருக்கு வழி நடத்தலாம். கடந்த பல தினங்களாகவே நாம் 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட தொழில் ஸ்தானம், வியாபார ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், கர்மஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்றன. 10வது பாவத்திலே உள்ள கிரக இணைவுகளை கொண்டு எந்தெந்த தொழில் எந்தெந்த அமைப்பை பெற்றவர்களுக்கு பொருத்தமாய் இருக்கும் என்பதை கருத்தாக உன்னிப்பாக கவனித்து நாம் பரிசீலித்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே யாருக்கெல்லாம் இரும்பு தொழில் அமை, சனி 10ஆம் அதிபராக மாறி 4ஆம் இடம் பலம் பெற்று ராகுவோடு கூடியிருந்தால் இரும்பு வியாபாரத்தில் அமோக லாபத்தை பெற்று செல்வ செழிப்புடன் இருப்பார். 2 சக்கரம் போன்ற துறைகளிலும் பணம் நிறைய சம்பாதிப்பார். 10ஆம் அதிபர் சனியின் சாரத்தில் இருக்க இரும்பு தொழிலை செய்வார். யாருக்கெல்லாம் சிற்ப வேலை அமை, 10ஆம் அதிபரோடு சுக்கிரன் புதன் கூடி அல்லது வேறு விதத்தில் 1 4 5 7 9 10 ஆகிய இடங்களில் பலமுடன் நின்றார். புதன் குரு கேதுவோடு கூடியிருக்க 10ஆம் இடத்தில் பலம் பெற்று நிற்க சிற்ப வேலையிலே ஈடுபடுவார்கள். யாரெல்லாம் பட்டுப்புடவை விற்பவர்கள் 9 10 அதிபர் கூடி புதன் குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்களினுடைய சாரத்திலே, பாதசாரத்திலே அல்லது நவாம்சத்திலே அல்லது ராசியிலே இருந்தால் பட்டுப்புடவை விற்று சம்பாதிப்பார்கள். 2ஆம் அதிபர் 10ஆம் அதிபர் கூடி 9வது இடத்திலே இருந்தால் 9 10 அதிபர் கூடி 11வது வீட்டில் இருந்தால் பட்டு புடவை வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறப்பார். யாருக்கெல்லாம் வெற்றிலை புகையிலை வியாபாரம் அமையும், 10வது வீடு சனி வீடாக மாறி அது மகரம் கும்பமாக இருக்க இந்த இடத்தில் ராகு நின்றார். 10ஆம் வீடுகளுக்கான மிதுனம் கன்னி இதிலே நிற்க 10ஆம் இடத்திலே சனியும் புதனும் இருக்க வேண்டும். யாரெல்லாம் நவரத்தின வியாபாரம் செய்ய முடியும், அந்த நவரத்தின வியாபாரம் யாருக்கெல்லாம் அமையும். லக்னத்திலிருந்து எண்ணி வர 10வது வீட்டிலே உள்ள சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் இருந்தால் அவர்களால் மிக எளிதாக சுலபமாக நவரத்தின வியாபாரத்தில் ஈடுபட்டு கோடிக்கணக்கான அந்த ரூபாயை மிக சுலபமாக சம்பாதித்து விடுவார். அல்லது குரு நின்றார், குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தார், அங்குள்ள குருவை சுக்கிரனும் புதனும் 7ஆம் பார்வையில் பார்த்தார், அவர்களுக்கும் இந்த நவரத்தின வியாபாரத்தில் ஈடுபாடு இருக்கும். யாரெல்லாம் மீன் வியாபாரம் செய்வார், சுக்கிரனோடு சந்திரன் 10இன் அதிபரோடு கூடி நிற்க இவர்கள் கருவாடு வியாபாரம் செய்வார்கள். 10ஆம் வீட்டில் சந்திரனும் சனியும் கூடியிருந்தால் மீன் வியாபாரம் செய்வார். யாருக்கெல்லாம் பழ வியாபாரம் அமையும், 10ஆம் அதிபர் செவ்வாயாக மாறி
சந்திரனோடு கூடியிருந்தால் அல்லது சுக்கிரனோடு கூடியிருந்தால் பழ வியாபாரத்தில் இவர்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். யாராருக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் வரும். 10ஆம் அதிபர் செவ்வாயாக மாறி அவர் 4ஆம் வீட்டில் நிற்க அல்லது 10ஆம் அதிபர் செவ்வாயுடைய வீட்டிலே இருக்க அவர்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் அமையும். நாளைய தினம் யாராருக்கெல்லாம் பலசரக்கு வியாபாரம், யாரெல்லாம் டூரிஸ்ட் வாகன தொழில் செய்வார்கள், யாரெல்லாம் பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாம் நடத்துவார்கள் என்பதை நாளைய தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 2026 மிக அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த வருடத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருடத்திலே சனி பகவானுடைய அருளால் கருணையால் யாராருக்கெல்லாம் அள்ளி கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கும் இருக்கிறதா என்பதை எல்லாம் இந்த பதிவின் மூலம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். வேத ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே சனியின் மாற்றம் 2020ஆம் ஆண்டில் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கிரகங்களிலே மிக மிக மெதுவாக நகரும் கிரகம் சனி மட்டும்தான். அவர்தான் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டிற்கு செல்ல ஏறத்தாழ 2.5 ஆண்டு காலத்தை முழுமையாக எடுத்துக்கொள்வார். தற்பொழுது மீன ராசியிலே இருக்கும் சனி அவருடைய தனி தாக்கத்தை வெளிப்படுத்துவார். இது 2026ஆம் ஆண்டு குறிப்பிட்ட ராசிகளுக்கு அமோக வரவேற்பை தரப்படும் என்று சொல்லப்படுகிறது. முதலிலே மேஷம். சனியின் செல்வாக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய தொழில் முன்னேற்ற வாய்ப்பை கொண்டு வரும். பதவி உயர்வு, புதிய வேலை மற்றும் வெளிநாட்டு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் வலுவாக உள்ளன. நிதி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். மேலும் நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடையும். அடுத்தது கடக ராசிக்காரர்களுக்கும் ஒரு கணிசமான அளவிலே அதிர்ஷ்டம் பெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் வணிகத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையிலே ஸ்திரத்தன்மை நிலவும். குடும்ப சூழல் மேம்படும். 2026ஆம் ஆண்டில் சனி பல சாதகமான மாற்றங்களை கொண்டு வருவார். பணியிடத்திலே அங்கீகாரம், புதிய பொறுப்புகள் மற்றும் வருமானம் அதிகரிப்புகள் அறிகுறிகள் உள்ளன. காதல் உறவுகளும் இனிமையாய் மாறும். அடுத்தது தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிதி வலிமை மற்றும் தொழில் முன்னேற்றத்தை அனுபவிப்பார்கள். முதலீடுகள் லாபத்தை தரும். மேலும் புதிய பொறுப்புகள் உங்கள் திறன்களை மேம்படுத்தும். ஆன்மீகத்தில் மீதான உங்கள் நாட்டமும் அதிகரிக்கும். இது சிறப்பான நன்மையை தருகின்ற காலம். கடின உழைப்பு பலன் அளிக்கும். குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் உருவாகும். மேலும் வணிக விரிவாக்கம் சாத்தியமாகும். இந்த ஆண்டு உங்கள் இலக்குகளை அடைவதற்கு சிறந்ததாய் இருக்கும். அடுத்தது கும்பம். தனி கும்ப ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதங்களை 2026 பொழிவார். செல்வம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. செல்வாக்கு அதிகரித்தல் மற்றும் மரியாதை கிடைக்க பெறுதல், தடைப்பட்ட அனைத்தும் வேகம் பெறும். கும்ப ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு தீர்க்கமான ஆண்டாக இருக்கும். தனி உங்கள் முதிர்ச்சி, ஒழுக்கம் மற்றும் வலிமையை மேம்படுத்துவார். தொழில், கல்வி மற்றும் முடிவெடுக்கும் திறன்கள் வலுப்பெறும். திருமணம் மற்றும் காதல் உறவுகளின் நிலைத்தன்மையும் மேலோங்கும். ஆக மொத்தத்திலே 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ. கூடுதலாக 12 ராசிகளுக்குரிய டிசம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் அதிலே இருக்கின்ற 4வது பகுதியை உற்று நோக்கி உங்கள் ஜோதிட அறிவை விருத்தி செய்து பிறருக்கு வழிகாட்டலாம். கூடுதலாக ஷார்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட சிறிய பகுதிகளும் வெளியிடப்படுகிறது.
அதையும் அன்பர்கள் உற்று நோக்கி அதை முழுமையாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்குரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுக்குரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினுடன் அனுசரித்து போங்கள், யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள், கொஞ்சம் சிக்கனமாக இருங்கள், வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் மோதல்கள் வேண்டாமே, நிதானம் தேவைப்படுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் அனுசரித்து போங்கள், யாரையும் பகைத்து கொள்ளாது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருங்கள், வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் மோதல்கள் வேண்டாமே, நிதானம் தேவைப்படுகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும். உறவினரிடம் நண்பரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். மற்றவர்களுக்கான சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள், மதிப்பு கூடுகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவும். உறவினரிடம் நண்பரிடம் மனம் விட்டு பேசுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள், மதிப்பு கொடுக்கின்றன. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும். தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். புது வேலை அமையும். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும். தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். புது வேலை அமை. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை பொறுப்பாக நடந்து கொள்வார். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும். தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வார். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும், சாதிக்கின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும், சாதிக்கின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். அரசால் ஆதாயம் உண்டு. உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தைரியம் கூடுகின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் வாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். அரசால் ஆதாயம் உண்டு. உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தைரியம் கூடுகின்றன. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றனர்.
விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். விவாதத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தது ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்து வியாபாரத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வேற்று மருத்துவர் உதவார். வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள். இனிமையான நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும். புராண நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வி வேற்று மருத்துவர் உதவுவார். வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள். இனிமையான நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் பணிவோர் வந்து நீங்கும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில விஷயங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறு ஒன்றாகவும் இருக்கும். ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்கள். ஆவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரியுடன் பணிவோர் வந்து நீங்கும். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன் பார்ப்பதற்கு முன்பு சந்திராஷ்ட தினம் அவர்களுக்கு நீடிப்பதால் அவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருக்கும் பிற விஷயங்களிலே அவர்கள் தலையிடக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் அவர்கள் இயக்க வேண்டும். கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து அவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சினியை மட்டுப்படுத்தலாம். மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தன் நம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும். நல்லெண்ணெல்லாம் நடக்கின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். நல்லெண்ணெல்லாம் நடக்கின்ற நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.